எலிங்கம் வரைபடம். இந்த வீடியோ மூலம் எலிங்கம் வரைபடம் என்றால் என்ன, எலிங்கம் வரைபடத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல், எலிங்கம் வரைபடத்தை பயன்படுத்தி ஒடுக்க வினைக்கு தகுந்த ஒடுக்கும் காரணிகளை தேர்ந்தெடுத்தல் ஆகியவை பற்றி தெளிவாக காணலாம். ஒரு வரைபடத்தின் எக்ஸ் அச்சில் வெப்பநிலை Tயையும் ஒய் அச்சில் உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினைக்கான திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றம் ΔG0 மதிப்பையும் எடுத்துக்கொண்டு ஏற்படும் மாறுபாடுகளை வரைபடமாக காண்பிப்பது எலிங்கம் வரைபடம் ஆகும். எலிங்கம் வரைபடத்திலிருந்து தெரிந்து கொள்பவை: கால்சியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஆக்சைடு உருவாகும் வினைகளுக்கான எலிங்கம் வரைகோட்டின் சாய்வு நேர்குறி மதிப்புடையதாக காணப்படுகிறது. கார்பன் மோனாக்சைடு உருவாகும் வினைக்கான வரைபடத்தின் சாய்வு எதிர்குறி மதிப்புடையதாகிறது. இந்நிகழ்வில் 1 மோல் ஆக்சிஜனை பயன்படுத்தி 2 மோல் கார்பன் மோனாக்சைடு வாயு உருவாகிறது. வெப்பநிலை அதிகரிக்க ΔG0 மதிப்பு அதிக எதிர்குறி மதிப்பை பெறுகிறது. எனவே அதிக வெப்பநிலையில் கார்பன் மோனாக்சைடானது அதிக நிலைப்புத்தன்மையுடையதாக காணப்படுகிறது. உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினைக்கான எலிங்கம் வரைபடத்தில் வெப்பநிலை அதிகரிக்க ΔG0 மதிப்பு குறைந்த எதிர்குறி அல்லது நேர்குறி மதிப்புடையதாக காணப்படுகிறது. எனவே உலோக ஆக்சைடுகள் உயர் வெப்பநிலைகளில் குறைவான நிலைப்புத்தன்மையை பெற்றுள்ளதால் எளிதில் சிதைவடைகிறது. மெக்னீசியம் ஆக்சைடு மற்றும் மெர்க்குரி ஆக்சைடு போன்ற உலோக ஆக்சைடுகள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதன் வரைபடத்தின் சாய்வில் திடீரென மாற்றம் ஏற்படுகிறது. இம்மாற்றத்திற்கு காரணம் உருகுதல் அல்லது ஆவியாதல் போன்ற நிலைமை மாற்றம் ஏற்படுவதே ஆகும். எலிங்கம் வரைபடத்தின் பயன்பாடுகள்: வரைபடத்தின் மேற்பகுதியில் உள்ள உலோக ஆக்சைடை வெப்பப்படுத்தி சிதைவுறச் செய்யலாம். சில்வர் ஆக்சைடு மற்றும் மெர்க்குரி ஆக்சைடு ஆகியவை எலிங்கம் வரைபடத்தின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. எனவே இவைகளை எந்தவித ஒடுக்கும் காரணிகளை பயன்படுத்தாமல் வெப்பப்படுத்தி சிதைவடைய செய்யலாம். எலிங்கம் வரைபடத்தின் மேற்பகுதியில் உள்ள உலோக ஆக்சைடை கீழ்ப்பகுதியில் உள்ள உலோகம் ஒடுக்குகிறது. எடுத்துக்காட்டாக, எலிங்கம் வரைபடத்தின் மேற்பகுதியில் உள்ள குரோமிக் ஆக்சைடை கீழ்ப்பகுதியில் உள்ள அலுமினியம் ஒடுக்குகிறது. ஆனால் அலுமினியத்திற்கு கீழ்ப்பகுதியில் உள்ள மெக்னீசியம் மற்றும் கால்சியம் ஆக்சைடுகளை ஒடுக்குவதற்கு அலுமினியத்தை பயன்படுத்த முடியாது. 1000 கெல்வின் வெப்பநிலைக்கு மேல் ஃபெரஸ் ஆக்சைடை கார்பன் கொண்டு ஒடுக்கலாம். இங்கு ஃபெரஸ் ஆக்சைடு உருவாதலுக்கான வரைகோடு மேல் நோக்கியும் கார்பன் மோனாக்சைடு உருவாதலுக்கான வரைகோடு கீழ் நோக்கியும் செல்கிறது. 1000 கெல்வின் வெப்பநிலைக்கு மேல் கார்பன் மோனாக்சைடு வரைகோடானது ஃபெரஸ் ஆக்சைடின் வரைகோட்டிற்கு கீழே உள்ளதால் கார்பன் மோனாக்சைடானது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. எனவே 1000 கெல்வின் வெப்பநிலைக்கு மேல் கார்பனை ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தலாம். எலிங்கம் வரைபடத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு வினையின் கட்டிலா ஆற்றல் மாற்ற மதிப்பை கணக்கிடலாம். இந்த வரைபடத்தை பயன்படுத்தி 1200 கெல்வின் வெப்பநிலையில் ஃபெரஸ் ஆக்சைடு உருவாதல் வினைக்கான ΔG மதிப்பு -350 kJ/mol ஆகும். எனவே ஃபெரஸ் ஆக்சைடு சிதைவடைதல் வினைக்கு ΔG மதிப்பானது நேர்குறி கொண்டு காணப்படுகிறது. இதன் மதிப்பு +350 kJ/mol ஆகும். கார்பன் மோனாக்சைடு உருவாதலுக்கான ΔG மதிப்பு -480 kJ/mol ஆகும். இந்த இரண்டு வினைகளை இணைக்கும் போது கிடைக்கும்
டெல்டா ஜி மதிப்பு -130 கிலோ ஜூல் பெர் மோல் ஆகும். எனவே ஒரு மோல் ஃபெரஸ் ஆக்சைடை ஒடுக்குவதற்கான கட்டில ஆற்றல் மதிப்பானது -65 கிலோ ஜூல் பெர் மோல் ஆகும். நன்றி.